இன்றைய செய்தியாளர் பார்வையில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று ராமேஸ்வரத்தில் 3வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் சுமார் 1,50,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்திருக்காங்க. இதே வேளையில் தங்களுடைய படகு, அதாவது தன்னுடைய 3 படகுலங்கி இலங்கை கடற்படையால் இழந்து தவிக்கும் நம்ம பக்கத்தில் அருகில் இருக்கிற மீனவர் சேசு இருதயத்திட்ட கேட்போம். இந்த ராமேஸ்வரம் தீவை பொறுத்தளவுக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த கிழக்கு முகமாக இருக்கிற அந்த தொழிலை பொறுத்தளவுக்கு என்னைய மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நாங்கள் எப்படியா வாழ்கிறது? எங்களுக்கு பின்னாடி உள்ள சந்ததிகளுக்கு நாங்கள் எப்படி என்னத்தை மிச்சம் வச்சுட்டு போகிறது? இந்த கடல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கையை காமிச்சிட்டு போகிறதா? நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போகிறது? இதுக்கு ஒரு தீர்வு. இந்த எத்தனையோ அரசு வருது, எத்தனையோ மாற்றங்கள் வருது. அரசியல்வாதிகள் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் வர்றாங்களே ஒழிஞ்சு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை செஞ்சு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்கிறது? எங்கள் சந்ததிகளை எப்படி விட்டுட்டு எங்கள் காலத்தை நாங்கள் கடந்து போகிறது? பாருங்க ஐயா, இந்த கஷ்டத்தை பாருங்க. மத்திய அரசையும் சொல்கிறோம், மாநில அரசிட்டையும் கேட்குறோம். கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இலங்கை கடற்படையால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து மேலும் தங்களுடைய எதிர்காலத்தையே தொலைத்து நிற்கும் தமிழக மீனவர்கள் மீண்டும் இழந்த வாழ்வை மீட்டுத்தர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக தங்கச்சி மடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன்.